தந்தையும் மகனும் எப்படி இருக்க வேண்டும் மார்க்கத்தில் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சலஃபுகள்லேருந்து பார்க்கலாங்க. இந்த தந்தை மகன் உறவு என்றால் எப்படி ஆயிடுச்சுன்னா, தந்தை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் போல் இருக்கணும், தன்னுடைய தாய் வந்து வீட்டில் ஒரு சமையல்காரி போலவும், பிள்ளை வந்து என்ன செய்வார், எப்போதும் படிப்பு, உலக கல்வி இதில் மூழ்கி இருப்பது போல தான் இன்று தோற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் சலஃபுகளுடைய தாய் தந்தை மேலும் பிள்ளைகள் எப்படி சிரமப்பட்டார்கள் என்றால், பசி, வறுமை, காலில் செருப்பு கூட இல்லாமல் பல தூரம் பாலைவன மணலில் நடந்து போவாங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. ஸோ எவ்வளவோ அரசியல் தடைகள் இருந்தும், ஆட்சியாளர்களுடைய நெருக்கடி இருந்தும், சிறை தண்டனைகள் இருந்தும் தன்னுடைய மகனுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதில் அவ்வளவு முனைப்பு காட்டினாங்க. ஸோ கல்விக்காக வீட்டு தேவைகளையும் விற்று, வீட்டு பொருட்களை, சொத்தையெல்லாம் விற்று படித்த வரலாறுகள் ஏராளம். அப்படி பார்த்தீங்கன்னா யாருடைய ஒரு 10 நபர்களுடைய வரலாறு கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணுங்க. மாலிக் தன்னுடைய மகன் யஹ்யா எவ்வளவு சிரமங்கள் அவங்க வந்து மார்க்க கல்வியை படித்தாங்க என்பதை பாருங்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் மற்றும் அவங்களுடைய மகன் அப்துல்லா எவ்வளவு சிரமங்கள், சுபஹான் அல்லாஹ், சொல்ல முடியாத துயரங்கள். மூன்றாவதாக அபு ஹாத்திம் ராசி மற்றும் அவங்களுடைய மகன் இப்னு அபி ஹாத்திம் 7 ஆண்டுகள் அவங்க பிரயாணம் செஞ்சாங்க. சில நேரங்களில் காலில் செருப்பு கூட இல்லாமல் நாங்கள் நடந்தோம் என்று சொல்கிறாங்க. அடுத்து யஹ்யா இப்னு மயின் மற்றும் அவருடைய தந்தை. ஸோ யஹ்யா இப்னு மயின் வந்து ஹதீஸ் கற்கவும் பயணிக்கவும் அவருடைய தந்தை வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் விட்டு படிப்புக்காக செலவு செய்தார்கள். மேலும் இமாம் இப்னுல் ஜவுசி மற்றும் அவருடைய மகன் அறிவை கற்பிக்க பல அரசியல் இடையூறுகளையும், நாட்டிலிருந்து துரத்தப்பட்டாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு தந்தையும் மகனும் மார்க்க கல்வியை படிப்பது, மேலும் நூல்களை எழுதுவது, பாதுகாப்பது இதில் ஈடுபட்டாங்க. இமாம் சுஃபியான் தௌரி மற்றும் அவருடைய தந்தை மிக மோசமான வறுமையான நிலையிலையும் தந்தை மகனுக்காக கடுமையாக உழைச்சி மார்க்க கல்வி என்னுடைய மகன் படிக்கணுமே என்று அவங்க ரொம்பவே முனைப்போடு செயல்பட்டார்கள். மேலும் இமாம் தாரகுத்னி அவங்களுடைய தந்தை, தாரகுத்னி வந்து ஹதீஸ் கலை வல்லுநர். தனது தந்தையுடன் சேர்ந்து சிறு வயதில் ஹதீஸுடைய நடக்கக்கூடிய ஹலகாக்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போய் மார்க்க கல்வியை தேடிக்கொண்டார்கள். அடுத்த இமாம் முசனி அவர்கள் மற்றும் அவரது சகோதரர் அல்லது அவருடைய தந்தை போல் இருந்த இமாம் ஷாஃபி அவங்க, இவரது உறவு முற்றிலும் உறுதியற்றதாக இருந்தாலும் அவர் தந்தை போன்று இருந்தவருடன் அறிவு பயணங்களில் கஷ்டத்தை மேற்கொண்டு மார்க்க கல்வியை படித்தாங்க. இமாம் அபுதாவுத் மற்றும் அவருடைய மகன் அபூபக்கர் ஹதீஸ் சேகரிக்க பல ஊர்களுக்கு சென்றார்கள், தந்தையும் மகனுமாக. அவருடைய மகன் வந்து இவருடைய நூலை பாதுகாப்பதற்கு ரொம்பவே உதவுனாங்க. இருவரையும் வறுமையின் பிடிகளில் இருந்தாலும் அவர்கள் மார்க்க கல்வியை படிப்பதில் அவங்க ஒருபோதும் சளைத்து விடவில்லை என்பதை சொன்னாங்க. இப்படி நம்ம எவ்வளோ பேரை சொல்கிறாங்க. இன்று கூட அது போன்ற ஆலிம்கள் இருக்கிறாங்க. ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத், ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர், இவர் ஹரம் ஷெரீஃபில் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு போன பிறகு தன்னுடைய மகன் அந்த சீட்டில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறார். எவ்வளவு சிறந்த தந்தை மற்றும் மகனுடைய உறவு பாருங்கள். இன்றைக்கி அப்படியே அது உல்ட்டாவாக இருக்குது. தந்தை என்றால் வந்து உலக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பிள்ளைக்கு உலக கல்வியை கொடுக்குறார். ஆனால் அந்த பிள்ளைக்கிட்ட சரியான ஒழுக்கம் இல்லை. இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியல. ஆனால் அவன் லண்டனில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். இது பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு பேசிக்கான மார்க்க கல்வி கூட தெரியல. அவங்கள லண்டனில் இருந்தால் என்ன பிரயோஜனம், இல்லாட்டி அமெரிக்காவில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் இதையெல்லாம் பார்ப்பானா? அல்லாஹ் கடுமையாக கேள்வி கேட்க மாட்டானா இப்படிப்பட்ட பெற்றோர்களிடம், உன் பிள்ளையை ஏன் மார்க்க அடிப்படையில் நீ வளர்க்கவில்லை என்று?